ஏன் ப்ரோ பாக்குறதுக்கு ரெண்டு சைக்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதே என்னமோ ரோட் பைக்குங்கிறீங்க, இதை கிராவல் பைக்குங்கிறீங்க, அப்படி என்ன இதுல டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கிட்ட அடிக்கடி வந்துச்சு. இந்த ரெண்டு சைக்கிள் இருக்கிற பேசிக்கான டிஃபரன்சஸ், அதாவது எந்த பார்ட்ஸ்ல எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுல எந்தெந்த பார்ட்ஸ்ல டிஃபரன்சஸ் இருக்குங்கிறத மட்டும் சொல்லிட்டு இதோட டீடைல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்ல சொல்லியிருந்தோம், அவங்களும் இதோட டீடைல் டிஃபரன்சஸ் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ போட்டுருவோம். ரோட் பைக் அண்ட் கிராவல் பைக் ரெண்டையுமே பாக்குறதுக்கு லுக் வைஸா சிமிலரா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனா ரெண்டுமே வேற வேற பர்பஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணனது. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா டயர்ஸ். நீங்க இந்த சைக்கிளை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுக்கு தெரியற ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா டயர்ஸ். இப்போ நீங்க ரோட் பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னதான் அதுல 32 mm சைஸ் டயரை ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்பேசஸ் இருந்தாலும் 25 mm ல இருந்து 28 mm சைஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுவே நீங்க கிராவல் டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ட்ரெட் பேட்டர்னும் டிஃபரெண்டா இருக்கும். அதோட விட்த் நல்லா பெருசா இருக்கும். அதாவது 38 mm ல இருந்து 50 mm வரைக்கும் இருக்கும். அந்த டயரோட சைஸும் சரி, பேட்டர்னும் சரி, ஆஃப் ரோட் ரைடிங்க்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா கிராவல் பைக்ஸோட டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தார் ரோட்ல ரைட் பண்ணும்போது ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க கிராவல் பைக்ல உங்களோட ரோட் பைக் டயர்ஸை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க ரோட் பைக்ல கிராவல் பைக் டயர்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கியர்ஸ். கிராவல் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் அது சேலஞ்சிங்கான டெரைன்ல ரைட் பண்ற மாதிரி தான் டிசைன் ஆயிருக்கும். அதாவது ஆஃப் ரோட்ல மலை பகுதியா இருக்கட்டும், குண்டு குழி, இதனால கிராவல் பைக்ஸ்ல எப்பவுமே ஸ்மாலர் செயின் ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ரோட் பைக்கை கம்பேர் பண்ணும்போது. கிராவல் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 2 செயின் ரிங்ஸோட தான் அதிகப்படியா வரும். இதுவே ரோட் பைக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் செயின் ரிங் செட்டப்போட வந்துடும். அதனாலதான் கிராவல் பைக்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ரோட விட தார் ரோட்ல அதோட ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும் கம்பேர் டு ரோட் பைக். நெக்ஸ்ட், ஜியோமெட்ரி. இந்த டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பைக்கையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ரெண்டோட ஃப்ரேமும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்சஸ் கண்டிப்பா ஃபீல் ஆகும். ரெண்டு பைக்ஸ் ஃப்ரேமோட டைமென்ஷன்ஸும் சரி, ஆங்கிள்ஸும் சரி நல்லா டிஃபர் ஆகும். கிராவல் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா கண்ட்ரோலுக்காகவே டிசைன் பண்ணிருப்பாங்க. மலைப்பகுதிகள் மாதிரி ஆஃப் ரோட்ல ரைட் பண்றதுனால கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இதுவே நீங்க ரோட் பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியா ஏரோடைனமிக் பொசிஷன்ல ரைட் பண்ற மாதிரி டிசைன் ஆயிருக்கும். ஏன்னா அந்த பொசிஷன்ல நம்ம ரைட் பண்ணா தான் நீங்க நினைக்கிற ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். அதை அப்படியே கிராவல் பைக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ உங்க பைக்ல உங்க கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட், வெயிட். கண்டிப்பா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரோட் பைக் ரொம்ப லைட்டராவே இருக்குங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ரோட்ல நல்லா ஸ்பீடா போக முடியும். கிராவல் பைக்கை பொறுத்த வரைக்கும் அது வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் அது ஸ்பீடை விட ஆஃப் ரோட்ல ரைட் பண்ணுங்கிற காரணத்தினால கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதனால பிராடான டயர்ஸா இருக்கட்டும், பெரிய வீல்ஸா இருக்கட்டும் கொடுத்திருப்பாங்க. அதனாலயே கிராவல் பைக் ரோட் பைக்கை விட வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். நெக்ஸ்ட், பெடல்ஸ். ரோட் பைக்கை பொறுத்த வரைக்கும் அதுல 3 போல்ட் கிளீட் பெடல் சிஸ்டம் இருக்கும். அது நம்மளுக்கு லார்ஜ் அண்ட் ஸ்டேபிள் பெடலிங் பிளாட்ஃபார்மா நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா மட்ல எல்லாம் ரைட் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணும். அங்கதான் நம்மளுக்கு மவுண்டைன் பைக் பெடல்ஸை நாம யூஸ் பண்றோம். இது டபுள் சைடடாவோ இல்ல 4 சைடடாவோ இருக்கும். நாம எப்படியா இருந்தாலும் அந்த பெடலை கேட்ச் பண்ணி ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப் ரோட்ல ரைட் பண்றதுனால இந்த மாதிரி டிசைன் ஆயிருந்தா தான் அந்த டெரைனுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட், மவுண்டிங் பாயிண்ட்ஸ். கிராவல் பைக்கை பொறுத்த வரைக்கும் மெயினா அட்வென்ச்சர்ஸ்க்காகவும் ஆஃப் ரோட் ரைடிங்காகவும் தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால கிராவல் பைக்ஸ்ல நிறைய மவுண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ரோட் பைக்ஸ். ரோட் பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா 1-2 மவுண்டிங் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ரோட் பைக்கை பொறுத்த வரைக்கும் அது டிசைன் ஆயிருக்கிறதே ஃபாஸ்ட் ரைடிங்காக தான். இப்போ நீங்க அடிக்கடி அட்வென்ச்சர் போவீங்க, நிறைய கிட் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிராவல் பைக் தான் பெர்ஃபெக்டான சாய்ஸ். இல்ல என்னோட நீடு ரைடிங் மட்டும்தான், நல்லா ஃபாஸ்டா என்னோட ரைடிங் பண்ணணும் நானு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ரோட் பைக்கா தான் இருக்கணும். கிராவல் பைக் அண்ட் ரோட் பைக் நாம முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டுமே பார்க்கறதுக்கு சிமிலரா தான் இருக்கும். ஆனா ரெண்டு பைக்கோட பர்பஸும் டிஃபரெண்ட். ஓகே நண்பா, நீங்க எந்த பைக் சூஸ் பண்ணுவீங்க? ரோட் பைக்கா இல்ல கிராவல் பைக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க சபரி, சென்னை சைக்கிள்ஸ் திருப்பூர், அவின் பாலகம் மற்றும் ஆர்டிஓ ஆபீஸ் அருகில்.